லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர் அந்த சர்வைவர்ஸ்க்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் குடுத்துருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க சர்ப்ரைஸ் குடுக்கும்போது சில வேலைகள் பண்ண பார்த்துருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்து தடுத்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 14 ஓப்பன் பண்ணா, அன்னைக்கு நைட்டு நம்ம சிஸ்டர் குடுத்த சர்ப்ரைஸ வச்சு அதுல இருந்த கப் நூடுல்ஸ் இருந்திருக்கு. அந்த கப் நூடுல்ஸ 3வதா ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா? ஒரு சொட்ட தலையன். அவனுங்க அவனுங்க கூட சேர்ந்து எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹாங் இருந்துட்டு கொஞ்சம் கப் நூடுல்ஸ குடுத்துட்டு, நம்மள அங்கருந்து பத்தி விட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பஞ்சு மிட்டாய் தில்லானம் இந்த மாரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆயா உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் அந்த சொட்டத்தலையன் அவனுங்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு சம்பவத்த பத்தி பேசிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொட்டத்தலையன் இன்னைக்கு சாயங்காலம் அவனோட ஃபியான்ஸவ பார்த்தீங்களாப்பா? ரொம்ப நல்லா இருந்தா. ஏன்னா என்ன பண்றது? அவனுக்கு தான் அனுபவிக்க தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தான் அனுபவிச்சிட்டோம்ல. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சு மிட்டாய்த்துல நான் ஆமாப்பா. அவனுக்கு இருந்த பணத்துக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவனுக்கு தான் ஒண்ணும் பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்ல ரொம்ப டேர்ட்டியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க காய்ஸ். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாங் இருக்கான் இல்லையா? அவன் இருந்துட்டு அதெல்லாம் விடுங்க. அது முடிஞ்சு போன கதை. இப்ப நடக்கிற கதைய பத்தி பேசுவோமா? அப்படின்னு ஹாங் சொல்றான். பக்கத்துல இருக்க ரூம்ல இருக்கவள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு அவன் கேட்க, இந்த பஞ்சு மிட்டாய் தில்லானம் ஆமாப்பா. அவ டாப் கிளாஸ் பியூட்டியா. ச்சே! அவள எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவனும் சொல்ல உங்களுக்கு வேணா ஒரு வாய்ப்பு வேணுமா? அப்படின்னு அவன் மத்தவங்கள பார்த்து கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சொட்ட தலைவன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு, அவ கூட இருக்கிறவன் ரொம்ப அரகன்ட்டா இருக்கான். அவன நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஹாங் இருந்துட்டு நாளைக்கு வழக்கம் போல ஈவினிங் ஃபுட் கேட்கிற மாரி கதவ தட்டுறோம். அவன் கதவ தொறந்ததும் நம்ம 3 பேரும் உள்ள போய் அவன் கதைய முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சு மிட்டாய் தலைவன் இருந்துட்டு, அவ கூட இருக்குது அவனுக்கு அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா? இல்ல அவ இவனுக்கு சிஸ்டரா? இல்ல இவன் இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரியா தெரியல. ஆனா எதா இருந்தாலும் சரி, நாளைக்கு வழக்கம் போல அவள வச்சு நம்ம என்ஜாய் பண்றோம். அப்படின்னு அவனும் சொல்றான். நாளைக்கு நம்ம டயர்ட் ஆனதுக்கப்புறம் அவள கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க ரகசியமா இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப அவன் எப்படி அங்க வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, பக்கத்து ரூம் தானே 2 பேரும் பக்கத்து ரூம் காய்ஸ். அப்படியே அந்த பால்கனி வழியா அவன் அங்கிட்டு கூடி வந்திருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அவனுங்களும் அந்த நேரத்துல அவன மட்டும் கொன்றுலாம். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணலாம் ஸ்லோவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அது நம்ம யார பத்தி பேசுறாய்ங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாவி தான். வேற யாரும் இல்ல கைஸ். நம்ம ஹீரோ வந்தத அவனுங்க யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹாங் இருக்கான் இல்லையா? அவன் கனவுல கூட அந்த பல நீலைகள் புரியிற மாரி தான் கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஏன்டா நிஜத்துலயும் இத பத்தி தான் பேசுறீங்க? கனவுலயுமாடா இவ்வளோ டர்ட்டியா இருப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மெதுவா அங்கேருந்து அப்படியே உள்ள நுழைஞ்சிருப்பான். உள்ள நுழைஞ்சிட்டு முதல்ல நம்ம அந்த சொட்டத்தலையன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்திருப்பான். பின்னாடி வந்துட்டு மெதுவா அவன் வாய பொத்தி அவன் கதைய முடிச்சு விட்டுர்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவன் நம்ம பஞ்சு மிட்டாய் தலைவனும் கனவுல இருக்காங்க. அவனும் அதே மாரி தான் கனவு கண்டுட்டு இருக்கான். அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் தலைவனும் முழிச்சு நம்ம ஹீரோவ பார்த்துறான். என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த சைடு ஹாங் செத்து கிடக்கான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த சொட்ட தலைவனும் செத்து கிடக்கான். அந்த பஞ்சு மிட்டாய் தலைவன் இருந்து இவன பார்த்துட்டு, "நீயா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஒரு மரண பயங்க. இந்த பஞ்சு மிட்டாய் தலைவனும் மரண பயத்துல அப்படியே கதறான் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு. ஆனாலும் நம்ம ஹீரோ விடுறதா இல்ல காய்ஸ். அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் தலைவன ஃபர்னிச்சர்ல உட்கார வச்ச மாரியே குத்தி கொன்னுடுறான். குத்தி கொன்னுட்டு அங்கேருந்து அந்த டெரிஃபையிங்கோட அப்படியே கிளம்பி அவனோட ரூமுக்கு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா, இத நம்ம சாவி பார்த்துறோம். சாவி பார்த்துட்டு, "பிரதர் நீ வந்து அவன கொன்னுட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்காம கேட்குறா. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், "ஆமா, நான் அவன கொன்னுட்டேன். அவன ஏன் கொன்னேன்னு தெரியுமா? அவன் நமக்கு கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தான். அந்த அசிங்கம் பிடிச்சவங்கள அதான் நான் கொன்னுட்டேன்." அப்படின்னு அவனும் சொல்ல, நம்ம சிஸ்டரும் அப்படியே ஷாக்காகி பார்க்குறா. நம்ம பிரதர் இப்படிப்பட்டவனா? அப்படிங்கிற மாரி ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும், "இது அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இங்க யாரையும் நம்ம நம்ப முடியாது. அவனுங்க நம்மள கொல்லணும் பிளான் பண்ணுறதுனால தான் நான் முன்னாடியே அவங்கள கொன்னுட்டேன்." அப்படின்னு நம்ம பிரதரும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். நம்ம சிஸ்டரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. சாப்டர் 40 முடிச்சு 50 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ ஜோம்பி ஹண்ட்டுக்கு கிளம்புறான். நம்ம சிஸ்டரும் ஜோம்பி ஹண்ட்டுக்கு போறேன், நான் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு அவனை அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஜோம்பி ஹண்ட்டுக்கு கிளம்புறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஜோம்பி சிக்குது. அதுக்குள்ளேயும் கொன்று எவாலுவேஷன் மெட்டீரியல் எடுத்துடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 ஜாம்பிஸ்க்கு மேலே கொண்டிருப்பான். ஆனால் எந்த ஜாம்பிஸ்குள்ளேயும் ஒரு நல்ல எவாலுவேஷன் மெட்டீரியல் கிடைச்சிருக்காது. அதனால தான் அவன் சோகமாக இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சார் 100 ஜாம்பிஸ்க்கு மேலே கொண்டுட்டோம், ஆனால் இன்னமும் ஒரு நல்ல ஜாம்பிஸ்லேருந்து ஒரு நல்ல எவாலுவேஷன் மெட்டீரியல் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே ரோட்டுக்கு நடந்து போகிறான். ரோட்டில் நடந்து போயிருக்கும்போது யோசிக்கிறான், இப்போ தானே அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால தான் இன்னமும் நமக்கு நல்ல எவாலுவேஷன் மெட்டீரியல் கிடைக்கிற
இன்னும் போக போக ஜாம்பிஸ்லாம் நல்ல எவல்யூஷன் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவனும் சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கமாக ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறான். ஜாம்பி ஹண்ட் பண்ணிக்கிட்டே எப்படியோ நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க சரி உள்ளே போயிட்டு ஏதாச்சும் நல்ல மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் சப்ளைஸ் ஏதாச்சும் இருக்குதா, ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி சப்ளைஸ் ஏதாச்சும் கிடைக்காம பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம். என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே அந்த சைடு போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு மியூட்டேட்டட் ஜாம்பி பீஸ்ட்டு. இந்த மியூட்டேட்டட் பீஸ்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்கலிப்ஸ் வேர்ல்டில் மனுஷங்க மட்டும் இல்லை கைஸ், அனிமல்ஸும் அப்படியே ஜாம்பியாக எவால்வ் ஆகுது. எவால்வ் ஆனது மட்டும் இல்லாமல் அது ஒரு பீஸாகவும் மாறுது கொஞ்ச நாள். இதை நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ ரொம்ப நல்லது, இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இது எப்படியும் 60லேருந்து 70 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நல்லா கண்டிப்பாக ஒரு எவால்யூஷன் மெட்டீரியல் இருக்கும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். நினச்சிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டில் நம்ம அதால் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பட் நம்ம நல்ல ஒரு திட்டம் போட்டு சரியான டைமிங்கில் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அது கூட அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அதுவும் அதை நோட்டீஸ் பண்ணாமல் முன்னேறி போய்கிட்டே கிடக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷெல்டருக்குள்ளே அது என்டர் ஆகுது. என்னன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் பார்க்க அது ஷெல்டரில் ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட் கைஸ். நம்ம ஹீரோ அந்த பள்ளியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதை நைஸாக எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து அந்த பள்ளி பறந்து வந்து வெளியே விழுது. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பெரிய சைஸ் கை வந்து நம்ம பள்ளியோட வாழை பிச்சு எடுத்தது மட்டும் கிடையாது, அந்த பள்ளியவும் பிடிச்சி அடிச்சு சாப்பிட்றது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு என்ன எலவுடா இது, இங்கே என்னடா நடக்குது, என்ன நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னாடி மட்டும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள போயிருந்துன்னா நம்ம கதையே முடிஞ்சிருக்கோம், நம்ம இந்த லைஃப்பில் நம்ம மறுபிறவி எடுத்ததுமே வீணாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சாக்காகி நிற்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சத்தம் விட்டுக்கிட்டு உள்ளேருந்து அந்த பீஸ்ட் வெளியே வருது. என்ன இந்த மான்ஸ்டர் வெளியே வருது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்க்க அது மான்ஸ்டர் கூட கிடையாது, அதுக்கும் மேலே டீமானிக் பீசிஸு. இந்த டீமானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுக்கு அடுத்த லெவலில் இருக்குது கைஸ். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பீஸ்ட்டு வெளியே வருது. நம்ம ஹீரோவும் இது அதிர்ச்சிக்கான நேரம் இல்லை, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும், இல்லை நம்மளும் கதையும் அது முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க.